வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி நமக்கு 7ஆம் தேதி 7வது மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது. அட்சயா ட்ரா 659வது ட்ராவாக நடைபெறுது. 659வது ட்ராவாக இந்த ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட் நம்பராகவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அட்சயா ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி கொடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. முன்னாடி நாள் நமக்கு வந்திருக்கிற ரிசல்ட்டு 869 ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு 6ங்கிறது வின்னிங் கொடுத்துருந்தோம். 3 நம்பருக்கு பார்த்திங்கன்னா 768ன்னு எடுத்திருந்தோம். டெஸ்ட்டு மிஸ்ஸில் இந்த நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. அந்த 68ங்கிறது உள்ளே வந்துருச்சு. ஒரு நம்பர் நமக்கு மேலே வச்சுருந்தோம்னா ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ் ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள். ஆல் போர்டு நம்பரில் 4ஐயும் 6ஐயும் கொடுத்துருந்தோம். நமக்கு 6ங்கிறது பி போர்டில் பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா 6ங்கிறது பி போர்டில் பாஸ் ஆயிருந்துச்சு. நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்திங்கன்னா பி போர்டு 6ங்கிறது ஆல் போர்டு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில். 3 நம்பருக்கு பார்த்திங்கன்னா 768ன்னு எடுத்திருந்தோம். அதாவது 768ன்னு எடுத்திருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த 8ங்கிறது நமக்கு ஏ போர்டு வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம 7க்கு ஒரு நம்பர் மேலே ஏற்றி 8 வச்சுருந்தா வின்னிங் கிடச்சிருக்கும். இங்கேயும் 8க்கு மேலே ஒரு நம்பர் 9ன்னு வச்சு ஃபுல் வின்னிங்கே நம்ம எடுத்திருக்கலாம். டெஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ் ஆகிருக்கு. ஒரு நம்பர் நமக்கு 2 நம்பரையுமே ஏ போர்டு நம்பரையும் சி போர்டு நம்பரையும் மேலே ஏற்றி வச்சுருந்தா ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ் ஆகிருச்சு. 3 நம்பருக்கு பார்த்திங்கன்னா இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே நம்ம எடுத்திருப்போம். பார்த்திங்கன்னா சரி, ஓகே. இப்போது நம்ம ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய ட்ராவுக்கு கெஸ்ஸிங் பார்ப்போம் வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத இப்போது நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8க்கு 4 வரணும், இல்லாட்டி 5 தான் ஏ போர்டு வரணும். அதனால் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நான் 8க்கு 5ஐயும் 4ஐயும் எடுத்திருக்கேன். சரிங்களா? முன்னாடி நாள் ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி தான் இந்த நம்பர்ஸுங்கிறது நம்ம ஃபுல்லாகவே கொடுக்குறோம். இதை நீங்கள் கன்ஃபார்ம் நம்பர்ஸாக யாரும் எடுத்துக்க வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்கன்னு சொல்லி தான் ஏ போர்டு எடுத்திருக்கேன். ஏ போர்டு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் எடுத்திருக்கேன். 4ஐயும் 5ஐயும் எடுத்திருக்கேன். பெஸ்ட் நம்பராக இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். பி போர்டில் நம்ம 0ஐயும் 9ஐயும் எடுத்திருக்கோம். பி போர்டில் சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சி போர்டு 9க்கு 7 வரணும், இல்லை ஒரு நம்பர் கம்மி பண்ணி 8ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8ஆம் நம்பருங்கிறது நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. அந்த ஒரு மெத்தேடெல்லாம் நான் வச்சு பார்க்கையில் ஒவ்வொரு போர்டையும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுடைய கெஸ்ஸிங் நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு போர்டுமே வின்னிங் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஏ போர்டு 4ம் 5ம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 0வும் 9ம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 7ம் 8ம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் நீங்கள் மேட்ச் பண்ணி வைக்கலாம். 100% உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகாதுங்க. நீங்கள் ரெகுலராக வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி மட்டுமே தான் இந்த ஒரு கெஸ்ஸிங் நான் ஃபுல்லாகவே ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட் நம்பர்ஸாகவும் கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு நான் 7ஆம் நம்பரையும் 0ஐயும் எடுத்திருக்கேன். இன்றைக்கி 7ம் 0வும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக கிடச்சிருக்கு. என்னுடைய கெஸ்ஸிங்கை வச்சு நான் பார்க்கையில் 7ஐயும் 0ஐயும் நீங்கள் மேட்ச் பண்ணி வைக்கலாம். ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் கொடுக்கையில் 7ஆம் நம்பரும் 0வும் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு தேதியும் 7, மாதமும் 7. சரிங்களா? இந்த ஒரு மெத்தேடை வச்சு அதே மாதிரி நமக்கு முன்னாடி வந்திருக்க நம்பரை நீங்கள் பார்த்தீங்கனாலுமே இப்போ நமக்கு 7க்கு இடையில் சென்றுபட்ட நம்பராக உள்ள நம்பர் தான் 7ங்கிறது. சரிங்களா?
அப்போது நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 7ங்கிறது நமக்கு வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. சிங்கிள் நம்பராக நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிற நம்பர்கள் 7ங்கிறத ஸ்ட்ராங்காகவே எடுத்துக்காங்க. இன்றைக்கி தேதியும் 7, மாதமும் 7. அதே மாதிரி முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம பார்க்கையிலையும் 7ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இந்த அட்சயா ட்ராவுக்கு நம்ம கண்டிப்பாக வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக ஒவ்வொரு நம்பர்ஸையுமே கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கை மேட்ச் பண்ணி வைங்க. 407, 507ன்னுலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 416ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கலாம். 097ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா 548ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம அதிகமான நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்க விரும்பலை. கம்மியான நம்பர்ஸ் தான் ஒவ்வொரு நம்பர்ஸ் தான் நான் வந்து கொடுக்குறேன். மேட்ச் பண்ணி உங்கள் கணக்கை வச்சு விளையாடுங்க. கண்டிப்பாக சொல்லுறேன், 100% உங்களுக்கான வின்னிங் வந்து எப்போதுமே மிஸ் ஆகாதுங்க. நீங்கள் ரெகுலராக வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி மட்டுமே தான் இந்த ஒரு கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே நான் ஆடுவருக்கு பண்ணியும் ஃபைனல் கெஸ்ஸிங்காகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்கான வெற்றிங்கிறது உங்களுக்கு ரெகுலராகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மட்டுமே தான் இந்த ஒரு நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 410ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 547 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நமக்கு மீண்டும் 8 வந்துச்சுன்னா பி போர்டு 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சி போர்டு வந்து நமக்கு 8க்கு பவர் மெத்தேட்லே வந்துச்சுன்னா 4ன்னு எடுத்துக்குவோம். நான் வந்து மொத்தம் 8 நம்பர்ஸ் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் சரி, ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் சரி, அதிகமான நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்கவே விரும்பலை. கம்மியான நம்பர்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும், ரெகுலராக வின்னிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டுமே தான் இந்த ஒரு கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே நான் ஆடுவருக்கு பண்ணியும் பெஸ்ட்டு நம்பராகவும் எடுத்திருக்கேன். நீங்கள் 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்குறோம். நீங்கள் மேட்ச் பண்ணி விளையாடலாம். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் எடுக்க இந்த ஒரு நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 100% நீங்கள் வின்னிங் எடுக்கணும்னு மட்டுமே தான் இந்த ஒரு நம்பர்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி விளையாடலாம், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். நான் வந்து பாக்ஸு நம்பரில் வந்து 2 நம்பர் தான் எடுத்திருக்கேன். 407ஐயும் 705ஐயும் நீங்கள் வந்து பாக்ஸில் வைக்கலாம். கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதிகமாகவே வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ரெகுலராக வந்து கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் ஃபார்முலாவெல்லாம் கலந்து தான் இங்கே வந்து நான் வந்து ஃபுல்லாகவே கெஸ்ஸிங்காக கொடுத்துருக்கேன். பாக்ஸில் வைக்கிற நம்பர்களுக்கு 705ஐயும் 407ஐயும் பாக்ஸில் வந்து ப்ளே பண்ணிக்காங்க. இன்றைக்கி வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய இந்த அட்சயா ட்ராவுக்கு நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் கண்டிப்பாக பாஸ் ஆகும். பார்த்திங்கன்னா ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்களுக்கு தெரியும், நமக்கு அட்சயா ட்ராவுக்கும் நம்ம வந்து கொடுக்குற கெஸ்ஸிங் வந்து ஓரளவு பாஸ் ஆகிரும், சொல்ல வேண்டியது இருக்காது. கண்டிப்பாக வந்து வின்னிங் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனியாகவும் இருக்குது வந்து அட்சயா கம்பெனி வந்து. இப்போது நம்ம எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இப்போ பார்த்துருக்கோம். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் வந்து நான் வந்து அதிகமான நம்பர்ஸும் கொடுக்க விரும்பலை, கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். உங்களுடைய கணக்கை மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள், கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் ஒவ்வொரு நம்பரையுமே நான் கொடுக்குறேன். ஏபிபிசிஏசி வைக்கிற நம்பர்களுக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து 40, 50, 97, 57, 48, 58ன்னு எடுத்திருக்கோம். அதிகமான நம்பர்ஸ் கொண்டு வரல, கம்மியான நம்பர்ஸாக தான் எடுத்திருக்கேன். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் 40, 50, 97, 57, 48, 58ன்னு எடுத்திருக்கோம். அதிகமான நம்பர்ஸ் கொண்டு வராமல் கம்மியான நம்பர்ஸாக பெஸ்ட்டு நம்பர்ஸாக நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸையும் நீங்கள் உங்களுடைய கணக்கில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 100% வெற்றி இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெகுலராக வின்னிங் எடுக்க இந்த நம்பர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி மட்டுமே தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன்.
டபுள்ஸ் வந்துச்சுன்னா 4707ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. டபுள்ஸ் வந்துச்சுன்னா அதே மாதிரி நான் ஒவ்வொரு நம்பர்ஸையுமே வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நமக்கு வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி மட்டுமே தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். 55 47 47 04ன்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் மேட்ச் பண்ணி வைக்கலாம். வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. சி போர்டு நமக்கு 0 வந்துடுது, பி போர்டில் 1 வந்துடுது, ஏ போர்டில் நமக்கு 5 வந்துடுது. அப்போது உள் நம்பர் நமக்கு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் உள் நம்பரும் நம்ம 0 எடுத்துக்குவோம். சரிங்களா? 0 5 10 55 47 47 07 மேட்ச் பண்ணி வைக்கலாம். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு என்னையுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் 100% ஸ்ட்ராங் பண்ணி எடுத்திருக்கேன். நமக்கு இன்றைக்கி 7ஆம் தேதி நடக்கக்கூடிய அக்ஷயா ட்ராவுக்கு கண்டிப்பாக வின்னிங் கொடுக்குறோன்னு சொல்லி 100% ஸ்ட்ராங் பண்ணி தான் எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வெற்றி இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலை வாட்ச் பண்ணியிருந்த அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.